ஒரு வெஜிடபிளுக்கு மட்டும் எவ்வளோ ஃபேன் பேஸ் இருக்கோ அந்த அளவுக்கு ஹேட்டர்ஸும் இருப்பாங்க. ஆமாங்க, வெண்டைக்காயை தான் சொல்கிறேன். இந்த வெண்டைக்காயை வச்சு பிடிச்சவங்க பிடிக்காதவங்க எல்லாத்துக்குமே ஒரு பிடிச்ச மாதிரி ஒரு ரெசிபி செய்ய போகிறோம். ஆமாங்க, வெண்டைக்காய் ஃப்ரை தான் செய்ய போகிறோம். ரொம்பவே ஈஸி அண்ட் ஃபாஸ்ட்டாக செஞ்சிடலாம். டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ சேவ் பண்ணி வச்சுட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்கெல்லாம் வெண்டைக்காயே பிடிக்காதோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி. அதுக்கு முன்னாடி என் பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணிட்டீங்கல்ல, சும்மாலாம் கேட்டுட்டு இருக்க மாட்டேன். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு சின்னதாக கட் பண்ணி வச்சுட்டு வெண்டைக்காய் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெண்டைக்காய் நல்லா சுருண்டு வெந்து வர வரைக்கும் வதக்கணும். மிக்ஸி ஜாரில் 5 பல் பூண்டு, ஒரு சில வெங்காய சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 10 பாதாம், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 3 முந்திரி, தேவையான உப்பு சேர்த்து தண்ணி சேர்க்காம குறைன்னு அரைச்சிக்கோங்க. ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை சேர்த்து பொரிஞ்சோன்னா நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலாவை இது கூட சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. மசாலா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வறுக்கணும். மசாலா நல்லா எண்ணெயிலே வறுப்பட்ட உடனே நம்ம வறுத்து வச்சிருக்க வெண்டைக்காயை இது கூடவே சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கோங்க. 3 to 4 நிமிஷம் அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா வறுத்து இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான வெண்டைக்காய் ஃப்ரை ரெடி.